ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆர்ஓ அக்வா ப்ரெஸ் 16 லிட்டர் ஆர்ஓவை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ எம்டி பாடி இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூ எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற பற்றியா அந்த பாடி கவரு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஆர்ஓ பாடி கவரு. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்டர் பம்பு அடாப்டர் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்ப் செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிளாம்பை தான் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுற பாருங்க. இப்போ 4 கிளாம்பு ஃபிட் பண்ணியாச்சுங்களா. இப்போ ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மோட்டர் பூஸ்டர் பம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 100 ஜிபிடி பூஸ்டர் பம்பு, நல்லா ஹை குவாலிட்டி, நல்லா பார்த்தீங்கன்னா லிக்ஸ்பியூர் கம்பெனிக்கு. இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா போல்டு நெட்டு போட்டு நல்லாவே டைட் பண்ணிடலாம். வாசர்லாம் போட்டு எந்த அளவுக்கு நம்ம போல்டு நெட்டு போட்டு டைட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு வைப்ரேஷன் எதுவும் வராது, சவுண்ட் எதுவும் வராமல் இருக்கும் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில். ஆர்ஓ பற்றி பூரா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே கேட்டுங்க. எங்கே டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சப்போர்ட் எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு பூஸ்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு ஆர்ஓ மோட்ரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட்ரு அந்த 1/4 சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட் மோட்டர் பம்ப் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதில் வரும் பார்த்தீங்களா கனெக்டரு, அந்த கனெக்டர் ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்டு வாசர் போட்டு நல்லாவே டைட் பண்ணியாச்சு. 4 போல்ட்டையும் போட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா போல்டு நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாகவே போட்டுருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாகவே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3வது போல்டு போடுற இப்போ பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு பாருங்கள். ஃபுல்லாகவே 4ம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பம்புக்கு இன்புட் அவுட்புட்டு, ஆர்ஓவில் வர இன்புட் அவுட்புட் கனெக்ஷனுக்கு இதை பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிடலாம். கிளாம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் வாட்டர் எதில் கொடுப்பாங்க அந்த கனெக்டர் தான் இப்போ ஃபிட் பண்ணுற பாருங்க. இதான் இன்புட்டு, நெக்ஸ்ட்டு அவுட்புட்டு. ஆர்ஓ பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். பாருங்கள் இன்புட் அவுட்புட் கனெக்டரை ஃபிட் பண்ணியாச்சு. நீங்கள் ஓனாகவே ஆர்ஓவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் அசம்பிள் பண்ணலாம், இல்லைனா சர்வீஸும் பண்ணலாம். ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பற்றி, டிடிஎஸ் பற்றி, செடிமெண்ட், கார்பன், மெமரின், அடாப்டர் ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவேன். எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இது பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி தான் எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஃபஸ்ட்டே பைப்பை கொடுத்துட்றோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் அசம்பிள் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கை போகாது. உள்ளே பார்த்தீங்கன்னா டைட்டாக பைப் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் கனெக்ஷன் கொடுத்து பைப் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு. இந்த சொலினாய்டு வால்வு பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஷார்ட்கட்டாக. இதனுடைய ஒர்க்கு அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வாட்டர் போகுது பார்த்தீங்களா, ஆர்ஓவில் எப்பவுமே வேஸ்டேஜ் பண்ணி போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டினியூ வேஸ்டேஜ் தண்ணி போயிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைக்கும். நம்ம ஆர்ஓவில் கரண்ட் கொடுத்து ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது அடுத்த மோட்டருக்கே தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்வு, சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர், செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பன் கூட மேலே போட்டுக்கலாம். நீங்கள் கன்ஃபியூஷனே ஆக வேணாம். நம்ம விருப்பம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு இப்படி மேலே கீழே கூட போட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரு வர ப்ரெஷரை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷராக வந்ததுன்னா நீங்கள் செடிமெண்ட் கார்பனில் கொடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வில் கொடுக்கணும். சொலினாய்டு வால்வில் கொடுத்து நெக்ஸ்ட் பூஸ்டர் பம்பு கொடுக்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக வந்ததுன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி வாலில் கொடுத்து நெக்ஸ்ட்டு செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டரில் கொடுக்கலாம். இல்லைனா கார்பன் ஃபில்டர், செடிமெண்ட் ஃபில்டரில் கொடுத்து ஆர்ஓ மோட்டர் கொடுக்கலாம். இப்போ இதில் மாற்றிக்கலாம். ஏரோ மார்க் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஏரோ மார்க் பிரகாரம் தான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் ஏன்னா ஸ்டிக்கரில் மாற்றிருந்தாலும் சரி ஃபில்டர்லையும் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல் கனெக்டர், புஷ் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 2 கனெக்டரும் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. ரைட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் குடுத்துட்டு, லெஃப்ட் சைடுல ஷார்ட் பண்றது பாருங்க. கனெக்டர் போட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ 2யும் ஷார்ட் பண்றேன் பாருங்க. செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர்ல லெஃப்ட் சைடுல ஃபுல்லாவே ஷார்ட் பண்ணியாச்சு. ஒண்ணா இணைச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த சைடு ஒரு சைடு குடுத்தோம்னா, இந்த சைடு வந்து திருப்பி ரொட்டேஷன்ல வந்து ரைட் சைடுலயே அவுட்புட் எடுக்க போறோம். மேல இன்புட் குடுத்து, கீழ அவுட்புட் எடுக்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து கனெக்டர் வந்து மேல கீழ குடுத்து, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடுல போயிட்டு, அதுக்கப்புறம் மேல வந்து அவுட்புட் எடுக்க தந்தாலும் எடுக்கலாம். ஏன்னா, ஃபில்டர்னுடைய ஈரமார்க்க பொறுத்து நம்ம வந்து கனெக்ஷன மாத்திக்க தந்தாலும் மாத்திக்கலாம். ஒண்ணும் பெரிய கன்ஃப்யூஷனே ஆக வேணாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சொலினாய்டு வால்வு, எஸ்சி வால்வு. கனெக்ஷனும் சொல்றேன் பாருங்க. அடாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கட் எப்படி ஆகுது ஆர்ஓல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கனெக்ஷன எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, எப்படி கனெக்ஷன் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பொறுமையா சொல்ல முடியுமோ சொல்றேன். இப்ப பாருங்க. பேஸ் நியூட்ரல் 2 ஒயர் இருக்குங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் நியூட்ரல் இப்ப எடுத்துக்கலாம் அடாப்டர்ல உங்களுக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர நம்ம சீவிக்கலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயர் வந்து கட் பண்ணியாச்சு பாருங்க. ஒயர கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு முடி போட்டு விட்டுடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர் வலிச்சாலும் எந்த ஒரு இதுவும் ஆகாம இருக்காது. கட் ஆகாம இருக்கறதுக்கு ஒரு முடி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலருந்து எதனா ஒரு லைன் அடாப்டர்ல குடுக்கணும் டைரக்ட்டா. ஒரு லைன் அடாப்டர்ல குடுத்துட்டு, ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கட்ல குடுக்கணும். பாருங்க எவ்வளோ பொறுமையா சொல்ல முடியுமோ சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் வாட்டருக்கும் குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ பூஸ்டர் பம்ப். ஆர்ஓ மோட்டருக்கும் கனெக்ஷன் குடுத்துடுறோம். பாருங்க இன்புட் அந்த சைடு உள்ள இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட்டு. இதில குடுத்து கரெக்ட்டா எங்க குடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் ஃபில்டர்னுடைய இன்புட் கீழே குடுத்தாச்சுங்களா? பாருங்க இப்போ வந்து கீழ குடுத்துட்டுங்களா? கீழ இன்புட் குடுத்து அப்படியே போயிட்டு லெஃப்ட்ல போயிட்டு மேல போயிட்டு மேல அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்து நெக்ஸ்ட் சொலினாய்டு வால்வு அப்படியும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சொலினாய்டு வால்வுல குடுத்தும் குடுக்கலாம். நம்ம 2 லைன் 2 கனெக்ஷன்ல குடுக்கலாம். கன்ஃப்யூஷனே ஆக வேணாம். இப்ப குடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சொலினாய்டு வால்வுல போயிட்டு செடிமெண்ட் ஃபில்டர், நெக்ஸ்ட் கார்பன் ஃபில்டர் போயிட்டு மோட்டருக்கு வருது. அதான் அவுட்புட் டைரக்ட்டா மோட்டருக்கு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் கனெக்ஷன் குடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம மாத்தி குடுக்கலாம். இது வந்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்துட்டு இப்படியும் குடுக்கலாம் மாத்தியும். ரொட்டேஷன்ல அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கை காட்டுறேன். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி அசெம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மேல கனெக்ஷன் குடுத்து குடுக்கலாம். சொன்னாலே போதும் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். பாருங்க மேல வந்து இப்ப வந்து டைரக்ட்டா வர தண்ணி மேல இன்புட் குடுத்து இப்ப பாருங்க. அப்படியே இது அவுட்புட் எடுக்கிறோம். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? கீழயும் குடுக்கலாம், இல்லன்னா மேலயும் குடுக்கலாம். ஆனா ஃபில்டர்னுடைய டைரக்ஷன மாத்தணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் குடுத்தோம்னா, நம்ம மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். மேல செடிமெண்ட் ஃபில்டர் குடுத்து நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்ல வந்து அதுக்கப்புறம் ரைட் சைட்ல அவுட்புட் எடுக்கிறோம். ஆர்ஓ மோட்டருக்கு போகுது. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடாப்டர் எஸ்எம்பிஎஸ் கனெக்டர் எப்படி குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஓல. ஆர்ஓ பூஸ்டர் பம்ப்ல 2 ஒயர் இருக்கு. சொலினாய்டு வால்வுலயும் 2 ஒயர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூவி அல்ட்ரா வயலட்லயும் 2 ஒயர் வரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அடாப்டர் அவுட்புட்ல இருந்து இதுக்கு கனெக்ஷன் குடுக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோ கட் எப்படி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து அவுட்புட் அடாப்டர் அவுட்புட். இது ஒண்ணும் ப்ராப்ளமே இல்ல. இதுல பேஸ் நியூட்ரல்லாம் கணக்கே இல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடாப்டர் இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் நியூட்ரல் பார்க்கணும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரலே டைரக்ட்டா குடுத்துடலாம். நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்ல இருக்கலாம், ஒயிட்ல இருக்கலாம், கிரீன்ல இருக்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த கலர் இருந்தாலும் அத வந்து டைரக்ட்டா குடுத்துடலாம். ஒரு நியூட்ரல டைரக்ட்டா குடுத்துட்டு, ஒரு பேஸ எடுத்து ஃப்ளோட் வால்வ் ஆட்டோ கட் சுவிட்ச்ல ரொட்டேஷன்ல குடுத்து நம்ம இப்ப வெளிய எடுக்க போறோம். இப்ப பாருங்க ஒரு லைன டைரக்ட்டா குடுத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி கேப் போட்டாச்சு. இந்த கேப் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டா, ஒன் டைம் யூசிங் தான் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் உள்ள போகாம இருக்கும். நல்லா சேஃப்டியா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன டைரக்ட்டா குடுத்தாச்சு. நல்லா தெளிவா காட்டுறேன் பாருங்க. அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து டைரக்ட்டா அடாப்டர்ல குடுத்து, அடாப்டர்ல லைன் போகறதுக்கு குடுத்தாச்சு. இன்னொரு ஒயர் எடுக்குதா? இன்னொரு ஒயர் இருக்குங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த 2 சைட்லயும் அடாப்டர்ல ஒரு ஒயர் இருக்கு. அந்த சைட்ல ஒரு ஒயர் இருக்கு. இவ்ளோ பொறுமையா ஃப்ளோட் வால்வ், ஆட்டோ கட் ஆர்ஓ எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா,
வீடியோவும் பார்த்துட்டு இருங்க. சொல்றதையும் கேட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ஆட்டோ கட். இந்த கையில வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நான் வந்து அந்த ஆட்டோ கட் சுவிட்ச். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கட் வால்வ், ஃப்ளோட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டைட் பண்ணிட்டு இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்றேன். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபங்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாவே டைட் பண்ணிடலாம். இத வந்து ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணியாச்சு. 2 ஸ்க்ரூ வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஸ்க்ரூ தான் வரும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் வால்வ்ல ஒயர் குடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல ஃபிரான்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் இல்லன்னா நியூட்ரல் எதனா ஒரு லைன் எடுத்து டைரக்ட்டா அந்த ஃப்ளோட் ஸ்விட்ச்ல குடுத்து, ரொட்டேஷன் எடுத்து அடாப்டர்ல குடுக்கணும். வேற ஒண்ணும் மேட்டரே இல்ல. தனியா எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் ஸ்விட்ச் தனியா எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. 2 ஒயர் எடுத்தாச்சுங்களா? 2 ஒயர் எடுத்து பாருங்க, ஒரு ஒயர்ல முடிஞ்சிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடுருந்து வரது போர்ட்லேருந்து வருது பார்த்தீங்களா? போர்ட்லேருந்து டைரக்ட்டா ஒரு லைன் வருது பாருங்க. அந்த லைன் ஒயர்ல தான் இப்ப முடியிறோம். அப்படியே அதுல முடிஞ்சு, இப்ப அடாப்டர் லைனு வேஸ்ட்டா தான் இருக்கு. அடாப்டர் லைனு காலியா தான் இருக்கு. எதுவும் குடுக்கல அடாப்டர்ல இருந்து. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ஒயர் எடுத்து இத தான் முடிக்கிறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவா கேட்டுங்க ஃபிரெண்ட்ஸ். கன்ஃப்யூஷன் ஆக வேணாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒயர் எடுத்து நம்ம வந்து இது பண்ணிச்சு. இப்ப ஒரு லைன் மட்டும் தான் அடாப்டர்ல டைரக்ட்டா போகுது. இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முடிஞ்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதுல தான் வரும். இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த ஃப்ளோட் ஸ்விட்ச்ல குடுக்குறோம். இதுல வந்து கனெக்ஷன் குடுக்குறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா. இத குடுத்தாச்சுங்களா இப்ப? இதுல கனெக்ஷன் குடுத்தாச்சு. பேஸ் இதுல வரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து இதோட நிக்குது. அதுக்கப்புறம் ரொட்டேஷன் வேணும்னா, கீழ இருக்கிற ஒயர்ல குடுத்தாச்சு பாருங்க. அடுத்த ஒயர் குடுத்து, அடுத்து அடாப்டர்ல முடியணும். இத வந்து பார்த்தீங்கன்னா. ஃப்ளோட் வால்வுல போயிட்டு அடாப்டர்ல குடுக்கணும் இப்ப கனெக்ஷன். எதனா ஒரு லைனு. நீங்க பேஸ் இல்லனா நியூட்ரலு எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எதனா ஒரு லைன் மட்டும் இது போல ரொட்டேஷன்ல குடுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கட் நல்லா ஃபங்ஷன் ஒர்க் ஆகும். இப்படியும் குடுக்கலாம் ஆட்டோ கட்டுடைய கனெக்ஷனு. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடாப்டர் அவுட்புட் இருக்கு பார்த்தீங்களா? அடாப்டர் அவுட்புட்ல ஒரு ஒயர் எடுத்து, எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஒயர்ல முடிஞ்சுட்டு, அப்படியும் குடுக்கலாம் ரொட்டேஷன்ல. ஒரு ஒயர் மட்டும் எடுத்து அடாப்டர்ல ரொட்டேஷன்ல குடுக்கணும். ரொட்டேஷன்ல குடுத்து, திருப்பி இன்னொரு ஒயர் எடுத்துட்டு வந்து, எல்லாத்தையும் ஃபுல்லா எஸ்சி வாலு, மோட்டரு, ஈவி எல்லா லைனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர்ல குடுக்கணும். ஃப்ளோட் ஸ்விட்ச்ல வர மாரி. கன்ஃப்யூஷனே ஆக வேணாம். டவுட்டா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி தெளிவாவே சொல்றேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃபிரெண்ட்ஸ். பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒயரிங் கனெக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓடைய பாடி ஃபுல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இதனுடைய கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ கேளுங்க. மோர்